ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போது சாதா ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இப்போ கிராஸ் பீஸ் எல்லாமே வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நெக் பீஸு. அதை நம்ம இப்போ கிராஸாக வச்சு நம்ம அந்த நெக் பீஸை வச்சு தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ போகும். பாருங்கள். நான் எப்பயுமே ஒரு கஸ்டமர் ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒட்டுக்கா எல்லாமே ஒன்றா போட்டு வெட்டி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். வெட்ட ஆரம்பிப்பேன். வெட்டிட்டு அப்படியே நம்ம தைக்கும்போது நமக்கும் ஈஸியாக வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே சுறுசுறுப்பாக ஆகும். அதனால் நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ இது 2 ப்ளவுஸ் ஒரே கஸ்டமர் கொடுத்ததுனால நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு வெட்டிட்டேன். இப்போ தைக்கும்போது அதனால தான் அது தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம இப்போ ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணோம். இப்போ இவங்க 80 சென்டிமீட்டர் தான் துணி எடுத்து கொடுத்ததுனால கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்தது. அதனால் இடுப்புக்கு நம்ம வெட்டி போட்டதில் மீதி இருக்குது பார்த்திங்களா, சைடில் இருக்கிற துணிங்க, அதில் நான் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நான் இடுப்பில் மடித்து தைச்சிக்கிட்டேன். மடித்து தைச்சிட்டு ஷோல்டர் பிடிச்சி தைச்சி பேக் டாட்ஸுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம தைக்கும்போதே நம்ம ஒரு மெத்தடில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதே டைம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஃபார்மெட்டில் போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஃபாஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எப்பயுமே பேக்கை ஃபுல்லாக முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு தான் ஃப்ரண்ட் பீஸ்க்கு நான் வர செய்வேன். அப்போ தான் நமக்குமே ஃபாஸ்ட் அதில் அதிகமாக வரும். அதனால தான் இப்போ நம்ம 3 டாட்ஸுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பட்டி பீஸுமே வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பேசிக்காக நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றவங்களுக்கு நம்ம தைக்கிறத பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ நான் இப்போ தான் சிஸ்டர் கற்றுக்கிறேன் அப்படின்னும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லித்தரணும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்லோவாகவே உங்களுக்கு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எதுக்கு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் போடாமல் ஸ்டிச்சிங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நாம் தைக்கிற ஸ்டைல் ஃபாஸ்ட்டு வருமா, இல்லை வேறு சிஸ்டர் நிறைய பேர் நமக்கு சொல்லித்தராங்க, இது நமக்கு ஃபாஸ்ட்டு வருமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் ஒரு ஒரு குழப்பத்துலேயுமே நம்மளால் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் என்னால் ஸ்டிச் பண்ண முடிய மாட்டுது, நம்மளும் எல்லோரும் தைக்கிற மாதிரி தானே தைக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த ஃபாஸ்ட்டுன்றது வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு மெத்தடில் தைப்போம் இல்லையா. அப்போது நீங்கள் உங்களுடைய ஸ்டைலை மாற்றி பார்க்கணும். அப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னா யாருடைய ஸ்டிச்சிங் வீடியோவாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வருதான்னு பார்க்கலாம் இல்லையா. அதுக்கோசமும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சரி இது ஒரு வீடியோவாக நம்ம போடலாம், நம்ம நம்மக்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்குமே ரொம்பவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ நான் கை பார்த்துருப்பீங்க, நான் ஒரு வித்தியாசமாகவே நான் கை ஏற்றுவேன். எதனால் நான் இப்படி பழகிட்டேன் அப்படின்னா இப்படி தைக்கும்போது எனக்கு சென்டரில் நம்ம தைக்கிறோம் பார்த்தீங்களா, ஆம்கோலில் நம்ம கை ஏற்றுறோம்ல சென்டரு, அந்த அர்க்காத் பண்ணி தைப்போம் பாருங்கள், அங்கே சுருக்கன்றது வராது. நான் ஃபஸ்ட்டே ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்தே கொண்டு பார்த்துட்டேன், இல்லை பாதி பாதியாக தைச்சியும் பார்த்துட்டேன். அது 2 விட எனக்கு இந்த ஸ்டைலில் தைக்கும்போது எனக்கு அந்த ஷோல்டராண்ட அழகாக இந்த பிசிறு இல்லாமல் அழகாக வர செய்யுது. அதனால் சரி ஓகே நம்ம இதையே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போலாம் ரெகுலராகவே நான் இந்த மெத்தடில் தான் நான் கையை ஆம்கோலில் ஜாயின் பண்ணி நான் தைக்க செய்கிறேன். இப்போது ஒரு சைடு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு சைடு நான் போவேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு நமக்கு டாட்ஸ்லாம் பிடிச்சிட்டு பட்டி ஏற்றி அப்புறம் கொக்கி பீஸ்னால் கொக்கி பீஸு, காஜா பீஸ்னால் காஜா பீஸு தைச்சிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போது ஃப்ரண்ட் பீஸில் காஜா சைடுனால் காஜா சைடை வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் கையை ஏற்ற செய்வேன். அப்போது நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அதையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு சைடுமே முடிஞ்சிடும் இல்லையா. நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார நான் சாதா ப்ளவுஸ் முடிச்சிடுவேன். இல்லை எனக்கு இன்னுமே இந்த
பொட்டுலாம் போடாமல் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து சீக்கிரமாகவே முடியும் இல்லையா. இது எதனால் வருது, இப்போது வந்து பேசிக்காக வந்து நல்லாவே நான் ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சாதா ப்ளவுஸ்க்கே எனக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது அப்படின்ற சிஸ்டருங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அது அது எதனால் வருது அப்படின்னாக்கா இதான் ரீசன். ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெத்தடே நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து ஃபாஸ்ட் வந்து வர செஞ்சிடும். இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து பேக் பீஸை வந்து வச்சு தைச்சிட்டு செகண்ட் டைம் நீங்கள் வேறு ப்ளவுஸ் எடுக்கும்போது ஃப்ரண்ட் பீஸ் வச்சு தைச்சிட்டு நீங்கள் இது போல் தைக்கும்போது கைக்கு வந்ததெல்லாம் எடுத்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு ஃபாஸ்ட்டுன்றது வர செய்யாது. ஒரு சைடு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நமக்கு கரெக்டாக வந்து இதுக்கு அடுத்து நம்ம இதை தான் செய்யணும், இதுக்கு அடுத்து நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே வந்து கரெக்டாக வந்து அதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்குமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட்டுன்றது அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களுமே தைச்சி பாருங்கள், உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கா அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வாட்டி வந்து நானுமே யோசிச்சுருக்கேன், ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி சொல்லி உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிக்க தான் செய்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அதுக்கான டைம் வந்து கிடைக்க மாட்டுது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலையுமே வந்து நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஸ்லோவாக வந்து எப்படி உங்களுக்கு கட் பண்ணுறது, அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நம்ம தைக்கலாம் அப்படின்றதுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வந்து அதன் மூலயமா வந்து உங்களுக்குமே வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் இல்லையா. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே சொல்லி தந்தாலும் யார் சொல்கிறது நமக்கு புரியுதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதையுமே நம்ம பார்க்கணும். அதனால தான் ஒரு சிலர் பேசுகிறதுல புரியும், ஒரு சிலர் அவங்க தைக்கிறதே பார்த்தாலே புரிஞ்சிடும் இல்லையா. அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு சிலர் பேசாமையே மியூசிக் போட்டு தைக்கிறதுமே பார்க்குறேங்க. அந்த வீடியோவுமே வந்து நல்ல வியூஸ் போயிருக்கும். எதனால் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து பேசும், புரியுதுங்களா. அது வந்து நல்ல வியூஸ் போகுது அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் வந்து அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து மெத்தடும் சரி தான், அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தடும் சரி தான், அது வந்து நமக்கு அந்த வீடியோவில் வந்து அது பேசக்கூடிய வேலையை வந்து அது பார்க்குதுன்றதுனால மட்டும்தான் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் போகுது இல்லையா. இப்போ பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இந்த ஒரு ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், சாதா ப்ளவுஸு. இன்னொரு ப்ளவுஸுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் அந்த ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக வந்து ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து நான் இன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னாக்கா, லைனிங் ப்ளவுஸ் வந்து மொத்தம் 6 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அப்போது சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு 3 ஸ்டிச் பண்ணேன். என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலையுமே கண்டிப்பாக முடியும். நீங்களுமே வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க தான் உங்களுக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளாலையுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 இல்லை 2000 இல்லை ஒரு 500 எவ்வளோ வேணாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும் இல்லையா. இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தான் உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை பார்த்து அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க நிறைய விஷயத்தையுமே. அவங்களும் அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றதுமே புரிஞ்சுப்பாங்க இல்லையா. நீங்களுமே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து எந்தெந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் இதுலேருந்து மாற்றிக்கலாம் அப்படின்றதையுமே பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஆல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களுமே அந்த வீடியோவை பார்க்கலாம் இல்லையா. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.